ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை வாழ்த்துதலை நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடி இன்றைக்கு இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல காத்து வந்த கிருபைகளுக்காக அவரை துதிகளை ஏறெடுக்கும் வண்ணமாக இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். எவ்வளோ ஒரு நன்மை பாருங்கள், எவ்வளோ ஒரு கிருபை பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் நம்மளை அழகாக நடத்தி வந்தார். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. யாருமே இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மளை கண்மணி போல ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்தி வந்த தேவாதி தேவனை இந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் நாம் துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதனை பண்ண வந்திருக்கிறோம். இத்தனை நாள் நம்ம செய்த காரியங்களை காட்டிலும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உபவாச கூட்டத்தில் நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியாது. இன்றைக்கு நம் மத்தியிலே நம் தேவனாகிய கர்த்தர் அசைபாட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா அருமையா நல்ல ஒரு பாடல்களை பாடி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக கடந்து கூட்டி கொண்டு போனார். அவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். முதலாவது இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஆலயத்தில் அருமையான ஏஞ்சலோன் சாலமன் ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அடுத்தபடியாக தலைமை குருவானவராக இருக்கிற திலிப்பன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் நம் கூடி வந்திருக்கிற காரணங்கள், எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாத்தையும் என் தேவன் அறிவார். வேதத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தார், நன்றாய் செய்தார் என்று போட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்து முடித்தார். ஆம், இந்த வருடம் முழுவதும் நம்மளை வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் சங்கீதம் 119:65 வார்த்தை சொல்லப்படுகிறது. அதை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது வார்த்தை வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். நடத்தி வந்த தேவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? அதே சங்கீதம் 23:3 வாசிங்க. அவர் என் ஆத்தும 3வது வசனம், நடத்துகிறார். எப்படி? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளே நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நடத்தினவர் இப்போ நடத்த போகிறார். என்ன? அடுத்த வசனத்தை பார்ப்போம். அதே சங்கீதம் 48:14 பாருங்க, வாசிங்க. சங்கீதம் ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டுமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்மை மரண பரியந்தமும் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. முடிவு பரியந்தமும் நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். கைகளை தட்டுவோமா? உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவருக்குள்ளாக கடந்து செல்வோம். அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வோம். எல்லாரும் எழுந்திருச்சு நிற்போமா? எல்லாரும் எந்திரிச்சுட்டு ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சங்கீதக்காரன் ஐயா தாவீது சொல்கிறான்,
தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையுமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறதே, அந்த தேவனை நாம் இப்பொழுது நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மாத்திரம் பார்ப்போம். ஒரு சில மணி துளியில் ஆண்டவர் நம் மத்தியில் அசைபாட போகிறார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது கேட்ட ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்மளை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். வரக்கூடிய 25வது 26வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். எல்லாரும் வாய்களை திறந்து அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியானவனுக்கே. இன்னும் ஒரு முறை அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான் தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியானவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான் தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாய் நிரம்ப வேண்டும். இன்னொரு முறை இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் வாய் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய ஆற்ற வேண்டும்.
என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான் தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான் தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக வேண்டும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் எந்த இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் தேவவீர நின்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் தேவவீர நின்று எழுதும். ஆராதனை 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 சுரா எனக்கே ஆவியானதே வனுக்கே இந்த சுரா எனக்கே ஆவியான் தேவனுக்கே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கைகள் எல்லாரும் ஆராதனை 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 அன்பரேசுரா எனக்கே ஆவியானதே வனுக்கே அன்பரேசுரா எனக்கே ஆவியானதே வனுக்கே அன்பரேசுராஜனுக்கே. 「
நன்றி ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 119வது சங்கீதத்தில், எனக்கு உணர்வுள்ள ஆவியை ஊற்றுங்கேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிற நோக்கங்களை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் பிரசன்னராக இந்த இடத்துல இறங்கி வர போகிறதற்காக நன்றி. இந்த வருஷத்தில் நீங்கள் எண்ணி இருந்த காரியங்கள் அனைத்தையும் வருகிற 26வது வருஷத்தில் நிறைவேற்றி முடிக்க போகிறார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? அவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? கைகளை தட்டுவோம், கைகளை தட்டுவோம். நம் தேவாதி தேவனை நாம் தொழுது கொள்ளுவதற்காக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் உள்ளே நுழையும் பொழுது என் தேவ பிரசன்னம், என் தேவ ஆவியானவர் இந்த இடத்துல அசைபாடி கொண்டிருக்கிறார். அருமையான ஐயா பாடல் வேளைகளை பாடுகின்ற பொழுது இந்த இடத்துல ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்ததை உணர்ந்தவர்களாய் நம் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் வாய்களை திறந்து பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் கைகளை வசதி பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, அன்றைக்கு அவர்கள் துதியை ஏறெடுக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கினது. அக்கினி ஜுவாலையில் அவர்கள் துதித்த பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கினது. சிங்க கபியிலே அவர்கள் துதித்த பொழுது அவர் பிரசன்னம் இறங்கியது. சிறைச்சாலையிலே அவர்கள் துதித்த பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கினது போல இந்த வேளையில நீங்கள் துதியின் சத்தத்தோடு துதி எடுக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் எப்பொழுது நம் மத்தியில இறங்க போறதற்காக நன்றியோடு அவரை துதிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து இன்னும் ஒரு முறை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் அக்னியாய் இறங்குறதை போல நாம் உணர்ந்தவர்களாய் இந்த இடத்துல அவர் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்போமா? எல்லாரும் ஒரு விஷயம் எல்லாத்தையும் மறந்து ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே. எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இப்சனோ பிரசனோ தேவ பிரசனோ 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 தேவ பிரசனோ 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 தேவ பிரசனோ. உலகமெல்லாம் மாயையா, உன் அன்பு ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உன் அன்பு ஒன்று போதுமையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ 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 தேவ பிரசன்னோ. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கைகளை வசதி பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ 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 தேவ பிரசன்னோ. அல்லேலூயா 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 ஆமென். வானபூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்று பராதே. வானபூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்று பரானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் ஆண்டவரே கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த வருஷம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து வந்த தேவாதி தேவனே ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி அப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தகப்பனே, நீங்களோ எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தகப்பனே. எங்களுடைய இருதயத்தில் என்ன ஏக்கங்கள் இருக்கிறது என்பதை என் தேவன் ஒருவர் மாத்திரம் நீர் அறிவீரையா. இந்த வருஷத்தில் நாங்கள் எண்ணின காரியங்கள் அநேகர் உண்டு அப்பா, நாங்கள் எண்ணின காரியங்கள் அநேகர் உண்டு தகப்பனே. நாங்கள் எத்தனை காலங்கள் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு விடுதலை கொடுக்கிறவராய் இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்ற நாளிலே ஆண்டவரே குஷ்டரோகி ஒருவனை பார்த்து ஆண்டவரே நீர் தொட்ட பொழுது ஆண்டவரே அவருடைய குஷ்டரோகம் நீங்கினது போல இந்த வேளையில் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை பேசும் தகப்பனே. உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதராய் அதிசயமாய் நீர் செய்ய போற காரியத்திற்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே. எஸ், தேங்க்யூலா. மரித்த லாசருவை நீர் ஒரு வார்த்தையிலே எழுப்புனீர் ஐயா. ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே இப்பொழுது எங்களுக்குள்ள ஆண்டவரை கடந்து வரும்படியாக இந்த மதிய வேளையில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை தேடி வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் பலவீனத்தில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று நீங்கள் தானப்பா சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பலத்தாலே ஆண்டவரே நீங்கள் இடை கட்ட போகிறதற்காக நன்றி அப்பா. என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவரே, உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடுவதற்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியே ஜப நிலையில் இருப்போம். அந்த ஜப வேளையில் ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதத்தை செய்ய போகிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அப்படியே ஜப நிலையில் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கைகளில் இருக்கிற பாட்டுத்தாளில் இருக்கக்கூடிய பாடல் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? விண்ணப்பத்தை காப்பவரே. எஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. எஸ், எல்லாரும் அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போம். இப்பொழுது நம்ம மத்தியிலே கடந்து வர போறார். நோய்களை சுகமாக்கிறவர், குருடனை பார்த்து உமக்கு சித்தம் உண்டு, என்னை சுத்தமாக்கும், சித்தத்தினாலே என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னவர் அவருடைய சித்தத்தினாலே நம்மளை சுத்தமாக்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். எஸ், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம்
தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. அவர் மனதுருகிற தேவர். அவர் கரத்தை நீட்டி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். எண்ணி முடியாத அதிசயங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்கிற தேவன். இந்த ஆலயத்தில் நிரம்பி வழியத்தக்கதான கிருபைகளையும் அதிசயங்களையும் செய்ய இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. இந்த வருஷத்தில் நீங்கள் கண்ணீரோடு விதைத்ததை அடுத்த வருஷத்தில் கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர் காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். எங்க விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஐயா, எங்கள் நோய்கள் எல்லாம் சிலுவிலே சுமந்து கொண்டீரேப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய மீறுதலுக்காக நீர் காயப்பட்டீர் ஐயா. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவையிலே சுமந்தீர் ஐயா. 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே.
எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்த கர்த்தரப்பா, எங்களை ஆண்டவரே கண்மணி போல காத்த தேவனே, உம்மோடு ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு வழி செய்தவரே, ஆண்டவரே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கிறவர் நீர் ஒருவர் தான் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயமானவராய் அற்புதமானவராய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது தகப்பனே, நீர் வெளிச்சத்தை போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒளி வீசுகிறவராய் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோமையா, சோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஐயா, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஐயா, ஆராதனை ஆராதனை
ஆராதனை. எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஐயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஐயா. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆண்டவரே. தருமையான கால வேளையிலே ஆராதனைக்குரியவராய் மத்தியிலே கடந்து வந்தவரே, முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த இடத்துல பிரசன்னராய் நீர் வந்ததற்காக நன்றி அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டவரே, நீர் பதில் கொடுக்கிறவராய் இந்த இடத்துல வந்தவரே, நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்து வந்த தேவனே, உமக்கு நன்றி. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்தரிக்கிறோம். இதியான வேளையிலும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக உங்கள் வல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மீட்பர் பாதம் அணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிற தேவன் மத்தியிலே இருக்கிறார். ஜீசஸ். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே.
உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. Glory to Lord Jesus. ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி, இந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவரே, இந்த உபாச ஜெப கூட்டத்திற்கு ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. உம்முடைய சத்திய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஜனங்களுடைய இருதயமும் செவியும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் என் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தையும் காலத்தையும் உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக, இந்த சபை குருவானவர் ரெவரண்ட் திலீப் குமார் ஐயா அவர்களுக்கும், ஏஞ்சலோ சாலமோன் ஐயா அவர்களுக்கும், அவர்கள் குடும்பத்தினருக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாய் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்ததாக, இந்த சபையினுடைய செக்ரட்டரி, ட்ரெஷரர், சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும், கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாய் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை என்னிடத்தில் கேட்டது, எனக்கு தொனித்தது. இந்த வருஷத்தின் முடிவிலே நாம் நிற்கிறோம். இந்த வருஷத்தின் முடிவில் நாம் நிற்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஆலயத்தில் நான் பிரசன்னராக இருக்கிறேன், நான் வெகு நேரமாய் காத்திருக்கிறேன், ஆடுகள் எங்கே? ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். 11 மாத காலமும் அவர் கொடுத்த கிருபையினால் இந்த முடிவில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லணும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது என்னுடைய காதில் தொனித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஆலயம் என்னுடைய வீடு. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே நான் பிரசன்னராக இருக்கிறேன், என்னுடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது, என் ஆடுகள் எங்கே என்று கேட்டார். அதற்கு பதில், நான் இல்லை ஆண்டவரே, இந்த ஆடுகள் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடியால் இந்த வருஷத்தின் முடிவில் அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால் நான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெற்றியினால் இந்த இடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் தோல்வியை யாரும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, வீழ்ச்சியை யாரும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கைகளை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை இந்த 11 மாத காலமும் எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ வீழ்ச்சிகள், எத்தனையோ வியாதிகள், அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல முடியுமா? வேதத்தின் அடிப்படையில் யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார் நன்றி, கர்த்தர் எடுத்தார் நன்றி. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, தோல்வியை ஏற்றுக்கொள்வது இல்லை, வீழ்ச்சியை ஏற்றுக்கொள்வது இல்லை, குறைவை ஏற்றுக்கொள்வது இல்லை. எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கேட்டார்,
ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இத்தனை நன்மைகள் அற்புதம் செய்தும் என் ஆடுகள் எங்கே? ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முடிவு இதுதான். துவக்கம் என்று இருந்தால்தான் அதற்கு முடிவு உண்டு. அந்த முடிவில் தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த உபாச ஜெபக்கூட்டத்திற்கு ஆண்டவரே, நான் என்ன வேத வார்த்தையை நான் சுமந்து கொள்ள செல்ல வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை வாசிக்கும்படியாக இங்கே ஒரு சகோதரி அமர்ந்திருக்கிறார். சோஃபியா அவர்கள் வாசிப்பார்கள். ஏனென்றால் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமும் நான் அவர்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமும் இந்த நாளிலும் அவர்களுடைய ஒரு விருப்பத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் இங்கே வந்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை. அவர்கள் வாசிப்பார்கள். ஏனென்றால் இந்த இடத்துல ஒவ்வொரு காரியமும் அவர்களிடத்தில் முன் ஆயத்தம் பண்ணி நான் அதை செபத்தோடு அதை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் வாசிப்பார்கள். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18வது வசனம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. 23:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே, surely there is a future but your hope will not be cut off. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுடைய முடிவு நிச்சயமாய் கட்டாயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நிச்சயமாக, ஷியாலி. ஒரு முடிவு என்பது ஒரு தொடக்கம் என்று இருந்தால்தான் முடிவு என்பது இருக்கும். ஒரு முடிவில் தான் கர்த்தர் ஆரம்பித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வருஷத்தில் முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாருக்குள்ளேயும் நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஒரு செத்தவனுக்கு கொட்டடிச்சுட்டு போகும்போது எத்தனை பாட்டு, எத்தனை சத்தம். ஆலயத்திற்குள்ள கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிற நம்ம சத்தம் எவ்வளவு பெருசாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். எடுத்து வாசிக்குமா? யோபு 8:7 வாசிங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்களேன், எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. எல்லா காரியத்திற்கும் முடிவு உண்டு. எல்லா மனுஷருக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உலகம் தோன்றி அது ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு வருஷத்தினுடைய தொடக்கம் ஜனவரி என்றால் அதற்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு நாள் துவங்குகிறது என்றால் அதற்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஒரு வீடை கட்டுகிறோம் என்றால், துவக்குகிறீர்கள் என்றால் அதற்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கு கூட துவக்கம் முடிவு உண்டு. எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறோமாய் இருக்கிற. போதுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறோமாய் இருக்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரோமர் 12:3 அதுல பாருங்க, ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறதும் முடிக்கிறவரும் என்று வாசிக்கிறோமே. அந்த விசுவாசத்தை துவக்குகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அதில் வாசிக்கலாம், தேவன் அவனவனுக்கு
பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அப்படி என்றால் விசுவாசம் என்பது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த துவங்குகிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விசுவாசத்தை துவக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தின் அடிப்படையில் அற்புதம் நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை முடிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு சகோதரி வந்தாங்க, நான் வீடு கட்ட போகிறேன், கட்டுங்க, எனக்கு விருப்பம் இருக்குது. நான் கேட்டேன், கர்த்தருடைய சித்தத்தை கேட்டிங்களா? எனக்கு விருப்பம் இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஜெபம். சரி, போயிட்டாங்க. திருப்பி வந்தாங்க, ஒரு லோனுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. சரி, அதுக்கும் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கடுத்து வீடை கட்டி முடிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, துவக்கிறது ஆண்டவராய் இருந்தால் நிச்சயமாக அதை ஆண்டவர் முடித்து விடுவார். ஹல்லேலூயா. ஆனால் துவக்குகிறது நீங்களாக இருந்தால் அதற்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் வீடை கட்டி முடித்து விட்டார்கள். கடைசியாக அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது அந்த வீட்டிற்குள்ளே 4 மாதம் கூட அவர்கள் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 5:17 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் அநேகர் சொல்லுகின்ற காரியம் அதுதான். சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமில்லைனா ஆண்டவர் தடுத்து போடட்டும்னு சொல்லிடுவாங்க, செபிக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் வசனத்தின்படி பேசுகிறார், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவதற்கு நமக்கு டைம் இல்லை. 10 நிமிஷம் கூட செபிக்க டைம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேத சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தும் இன்றைக்கும் நம்மளுக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தும் அந்த வேத சத்தியத்தின்படி திரும்பாமல் அதற்கு நேரம் கொடுப்பதும் இல்லை. ஆண்டவர் சொல்வார், நான் பிஸி ஆண்டவரே. நீங்கள் கூப்பிடும் பொழுதும், ஆபத்து காலத்தில் கர்த்தர் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுதும் அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவரும் சொல்லிடுவார், நானும் சகோதரியே, நானும் பிஸியாக இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களாக ஒன்றை துவக்கினால் முடிவில்லை. கர்த்தர் ஒன்றை துவக்குவார் என்றால் அதை கட்டாயம் முடித்து விடுவார். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக இந்த 2026 பிப்ரவரி 30க்குள்ளாக கர்த்தர் உங்கள் காரியத்தை செய்து முடிப்பார். வல்லவர். அல்லேலூயா. அந்த சகோதரி இன்ன வரைக்கும் அந்த வீட்டிற்குள்ளே போக முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். கெத்செமனே தோட்டத்தில் 1 மணி நேரமாவது, மினிமம் 1 மணி நேரம் ஜெபிக்காத இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் பாரத்தோடும் இருக்கிறார்கள். எனக்கு செபிங்க, எனக்கு என்ன செய்யனே தெரியல. ஒரு சகோதரி ஃபோன் காலில் பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் சரீரம் முழுவதும் வியாதி, என் குடும்பத்தில் போராட்டம், ஏன் நிற்கல? உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களே. கர்த்தருடைய சத்திய வார்த்தை கொஞ்ச காலங்கள் தான், அதற்கப்புறம் அந்த வேத சத்திய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்காது. தேவன் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்க முடியல, அதனால தான் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிய முடியல. அல்லேலூயா. இன்னொரு சகோதரி வந்தாங்க, நான் வீடை கட்டணும், கட்டுங்க. கர்த்தருடைய சித்தம் கேட்டிங்களா? இல்லை, என் விருப்பம். ஆண்டவர் கட்டி கொடுத்துருவார். யார்? ஆண்டவர் கட்டி கொடுத்துருவார். ரைட்டு. அதுக்கு ஒரு ஜெபம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க, லோனுக்காண்டி ஜெபிங்க. லோன் கிடைக்க மாட்டேது. அப்படியே வீடு பாதியில் நின்று விட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதை ஒன்றும் செய்யாதிருங்கள். திருமண காரியமாக செபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? நான் என் பிள்ளைக்காகி முழங்காலில் நின்றேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு சகோதரி சொன்னாங்க, 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன். எத்தனை நிமிஷம் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டேன். 10 நிமிஷம். 10 நிமிஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியத்தை செய்து விட முடியும்? அல்லேலூயா.
இன்றைக்கு நானும் தான் வேலை செய்கிறேன். அந்த பிஸியான வேலையில் மத்தியிலையும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்தார். 2010 ஆண்டவர் சொன்னார், முழங்கால் படியிடணும், முழங்கால் படியிடணும், உன்னை ஒப்பு கொடுக்கணும், உன்னை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, மரியாள் அன்றைக்கு நான் இயேசுவுக்கு அடிமை என்று சொன்னார். அதே போல நானும் ஆண்டவரே உமக்கு நான் அடிமை என்று சொன்னேன். என் வாழ்க்கையில் வெற்றியையும் ஏற்றுக்கொண்டேன், நான் தோல்வியையும் ஏற்றுக்கொண்டேன், நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையும் பெற்றுக்கொண்டேன். எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். அதனால தான் தந்தை பெர்க்மான்ஸ் ஐயா பாடுகிறார், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா சொல்கிறாரா? உணர்ந்து பாடுகிறார். என் வாழ்க்கையில் எல்லாமே வரும், உபத்திரம் வரும், பாடு வரும், கஷ்டம் வரும், தோல்வி வரும், வெற்றி வரும், நன்மை வரும், தீமை வரும், எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் எத்தனை தோல்வி அடைஞ்சிங்க, எத்தனை மன உளைச்சல் ஆனீங்க, எத்தனை குடும்பத்தார் பகைத்தார்கள் உங்களை, எல்லாவற்றிலும் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் இரட்டத்தனையாய் உங்களை தலைகளை உயர்த்தி உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசத்தை துவக்குகிறது முடிக்கிறவர் அவர் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும் போது தீர்க்கமாக சொல்லுகிறார், பிப்ரவரி 30க்குள்ளாக உங்கள் காரியத்தின் முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? யோபு திருப்பம் அதை வாசிங்க. எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் ஒரு சின்ன வீடு தான் இருக்கும். எங்கள் வீடு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் வேலை இல்லாமல் அலைந்த நாட்கள் உண்டு, பணம் கொடுத்து ஏமாந்த நாட்களும் உண்டு. ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே ஜாலியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு, எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு நடந்து துதிக்கிறதுக்கும் உம்மோடு பேசுவதற்கும் உடைய நேரம் செலவழிக்கிறதுக்கும் எனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், வாசிக்கலாமா? எரேமியா 29:5 வாசிங்க. தேவமா வாசிக்கலாம். கவனிங்க, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசியுங்கள் என்று சொன்னார். சரி ஆண்டவரே, என் பையே பொத்தல் பையா இருக்குது, ஆண்டவரே நீர் எப்படி இந்த வீட்டை கொடுப்பீர்? சரி, சில வருஷங்கள் கடந்தது. ஆண்டவர் இடத்துல மறுபடியும் கேட்டேன், ஆண்டவரே நீர் தீர்க்கமாக எனக்கு பேசணும். எப்பயுமே நான் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே மறுபடியும் எனக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆண்டவர் மறுபடியும் சொன்னார். ஒரு நாளில் இதே வசனத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து பேசினார். ஆண்டவரே சரி ஆண்டவரே. அதற்கப்புறம் ஆண்டவரை சோதிக்க விரும்பலை. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கடந்து போனேன். அழகாய் ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்களேன், அன்றைக்கு அந்த சகோதரி தேவனுடைய சித்தம் இல்லாமல் அந்த வீட்டை கட்டினார்கள். அந்த வீட்டில் குடியிருக்க முடியல, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. கர்த்தர் ஒரு வீட்டை உங்களுக்கு கொடுப்பாரானால் அதில் நீங்கள் படுத்து உறங்கும் பொழுது ஒரு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தார் அழகாய் ஒரு வீட்டை. இப்போயும் நடந்து நடந்து துதிப்பேன். ரொம்ப அவரை ப்ரைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப நடந்து நடந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதுக்கு என்ன பேர், என்ன பேர்? ஆண்டவர் சொல்கிறாரு, இது நான் கொடுத்ததினால், நான் கட்டி கொடுத்ததினால். சாலமோன் ஆலயத்தை கட்டினார். தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வந்தது.
அதே போல தான் உனக்கு ஒரு சொந்த வீட்டை நானே கொடுத்தேன், நானே வாக்கு பண்ணினேன், நானே கட்டி கொடுத்தேன், இதன் பெயர் மகிமை இல்லம்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வீட்டில் படுத்து உறங்கும் பொழுது நல்ல நித்திரை, சுகமான நித்திரையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் படுத்த உடனே தூங்குறீங்க? நான் தூங்கிடுவேங்க, என் கணவரும் தூங்கிடுவார். ஏன்னு கேளுங்க, நல்ல சுகமான நித்திரை. வேத சத்தியம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? சுகமான நித்திரையை கொடுப்பார். அதிகாலையில் 4 மணிக்கு தட்டி எழுப்பி விடுவார். சமயத்தில் 3 மணிக்கே எழுப்பி விட அவருடைய கிருபை நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க செபிக்க என்னை தட்டி எழுப்பி விடும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உதவி கேளுங்க, கிருபை கேளுங்க. கர்த்தர் 40 நாட்கள் மார்ச் மாதம் எல்லாரும் உபவாசித்தார்கள். நான் எதற்காக தெரியுமா உபவாசித்தேன்? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் படுக்கை விட்டு எழுந்தும்படியாய் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேட்டேன். கர்த்தர் அந்த 40 நாட்களில் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்ன வரைக்கும் எத்தனை டைனஸ் இருந்தாலும் நான் தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் படுத்திருக்கும் பொழுது ஒரு சுகமான நித்திரை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணினார். என வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் துவக்கிறது அவராக இருக்கணும், முடிக்கிறது அவராக இருந்தால் அந்த முடிவு உங்களுக்கு சமாதானமே. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி திருப்புவோமா? வாசிங்க மறுபடியும். நீதிமொழிகள் 23:18 வசனத்தை வாசிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏமாந்துடாதீங்க. ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை முடித்து கொடுப்பார், நன்மையானதை தருவார், நான் கேட்டதை செய்வார், என் விண்ணத்தை கேட்பார், என் பிள்ளைக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார். எல்லாருக்கும் ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசம் உண்டு, நம்பிக்கை உண்டு. ஆனால் நம்ம வசனத்தை ஒரு பக்கமாக என்ன செய்கிறோம்? பார்க்கிறதுனால இன்றைக்கும் அந்த முடிவுக்கு ஆண்டவர் கொண்டு வராதபடிக்கு அந்த வார்த்தை நமக்கு என்னவா இருக்கிறது? என்னவா இருக்கிறது? நிறைவேறாமல் இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 23:17 வாசிங்க. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி வேகமாக வந்தாங்க, எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த வார்த்தை நிறைவேறும், அதுக்காண்டி ஒரு செபம், அதுக்காண்டி ஒரு உபவாச செபம். வேத சத்தியத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? வாழ பழகி கொள்ள வேண்டும். வேத வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த வேத சத்தியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், இந்த வேத சத்தியம் உங்களை வழி நடத்தும், இந்த வேத சத்தியம் உங்களுக்கு என்ன செய்யும்? நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் மாறாத சபைக்கு சிறு பிள்ளையாய் போனபோது பாஸ்டர் ஹாரிஸ் ஐயா சொல்லுவாரு, யூ கேட்ச் த வேர்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோ. அந்தந்த இடத்துல தகுந்த இடத்துல ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தை ஒன்றுதான் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஒரு பக்கமாய் வசனத்தை பார்க்க கூடாது. அதற்கு தான் தேவனுடைய சமூகத்தில் நான் அமர வேண்டும். 10 நிமிஷம் கூட செபிக்க முடியாத இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடும் பொழுது நான் மறு உத்தரவு அருள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கும் குருட்டுத்தனமாகத்தான் வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக முடிவு உண்டுதான், உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுதான். ஆனால் அதற்கு முன்பாக வேத சத்தியம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. தேவனுக்குரிய பயம் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதா நமக்கு? யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, இதையும் செய்யணும், நம்பிக்கை இருக்கணும், இதையும் செய்யணும். தசமபாகம் செலுத்த ஆலயத்திற்கு வருகிறோம், நல்லதுதான். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, நீதியை விட்டு விடுகிறீர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், இது எனக்கு பிரியமானதுதான். நீ என் மேல் நம்பிக்கை வைக்கிறாய், பிரியமானதுதான். ஆனால் இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு.
வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 8:13 வேகமாக வாசிங்க. ஒரு 5 நிமிஷம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். போதுங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீமையை வெறுக்கிறீங்க சொல்லுங்க? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ள இருக்கா? வெறும் நம்பிக்கை மாத்திரம் இந்த வசனத்தில் கிரியை செய்யாது, முடிவுக்கு கொண்டு வராது. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் வேத சத்தியத்தை குருட்டாட்டமாக என்ன செய்கிறார்கள்? படித்து படித்து அப்படியே அதே ட்ராக்லேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காரியம் முடிவுக்கு வராது. ஆண்டவர் சொல்றாரு, தீமையை வெறுக்கணும், இயேசுவை நேசிங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுக்கணும், இயேசுவை நேசிக்கணும். அதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். வாசிக்கலாமா? கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். ரோமர் 12:9 வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி. போதுங்க. தீமையை என்ன செய்யணும்? வெறுக்கணும். தீமைனா என்னங்க? தீமைனா என்ன சொல்லுங்க? கெட்டது. நன்மை தீமை நம்மளுக்கு தெரியும், அப்படி தானே? ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் ஆண்டவர், அதில் வசனத்தில் போடப்பட்டிருக்கு 2:9 ஆதியாகமத்தில், கர்த்தர் பூமியிலிருந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களை முளைக்க பண்ணினார்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு கவனிங்க, அவங்களுடைய காலங்களில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பூமியிலிருந்து முளைக்க பண்ணினாரா இல்லையா? பண்ணினார். அது வரைக்கும் அவங்களுக்கு நன்மை தீமை தெரியாது. கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்க வேணாம், எல்லாத்தையும் புசிங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேணாம், புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்களேன். இவங்களுக்கு நன்மை தீமை எப்பொழுது தெரியும்? விருட்சத்தின் கனியை புசித்ததுக்கு அப்புறம் தான் கண்கள் திறக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும் தீமைன்னு? எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் சிஸ்டர். எப்படி? வேத சத்தியத்தின் மூலமாய் தெரியும். ஆண்டவர் எது நன்மை தீமை என்று ஆண்டவர் வேத சத்தியத்தின் மூலம் கொடுத்திருக்கிறார். நல்லதுதான். ஆனால் ஆதாம் ஏவாள் காலத்தில் அவர்கள் கனியை புசித்த பிறகுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கும் நாம் இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்ம கண்கள் திறக்கப்பட்டது இருக்கிறது. நன்மை எது தீமை எது என்று நமக்கு தெரியும். வாட்ஸ்அப்பில் நேரத்தை கழிப்பது தவறுன்னு தெரியும், டிவியில் நேரத்தை கழிப்பது தவறுன்னு தெரியும், அது கெட்டதுன்னு தெரியும். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே சில தீமையான காரியங்கள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்தும் நாம் ஏன் இன்னும் குருடர்களாக இருக்கிறோம்? கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியும் எது கெட்டது எது நல்லது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். தீமையை வெறுக்கணும். இந்த வருஷத்தில் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், இதை நீங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த வருஷத்தின் முடிவில், ஆண்டவரே உன் மேலே நம்பிக்கை வைத்தது நான் உண்மைதான், முடிவு உண்டு என்று காத்திருந்தேன், ஆனால் இந்த சத்தியத்தின்படி தீமையை வெறுக்க ஆண்டவரே நான் என்னை ஒப்படைக்கிறேன் சொல்லும் பொழுது, எத்தனை பேர் இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களோ, உங்களை ஒப்படைக்கிறீங்களோ, உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, பிப்ரவரி 30க்குள்ளாக 2026 கர்த்தர் எந்த காரியமா இருந்தாலும் தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 19:9 வேகமாக வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்ததுமாய் இருக்கிறது. சங்கீதம் 97:10 வாசிங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா. வாசிங்க. நீதிமொழிகள் 3:7 தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து நீ உன்னை ஞானி என்று எண்ணாது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அதே வாசிப்போம். நீதிமொழிகள் 14:22.
தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் வேத வசனத்தின்படி நம்மளுக்கு சொல்கிறார், தீமையை வெறுக்கணும். நம்ம கண்ணில் என்னென்ன காரியம் கெட்டது என்று காண்கிறோமே, அதை நீங்கள் வெறுக்கும் பொழுதுதான் இந்த சத்திய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு முடிவை கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவரா, சில பேருக்கு சந்தோஷம், இந்த வருஷத்தில் ஆண்டவர் எத்தனை நன்மையினால் என்னை நிரப்பி இருக்கிறீர் ஐயா, சந்தோஷந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. தீமையை வெறுக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு அதனால தான் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நல்லது கெட்டது எதுன்னு. ஒரு குடும்பத்திற்கு போகும் பொழுது ஒரு தகப்பனார் சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு நான் செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மளுடைய வீடுகளிலும் எத்தனை பிள்ளைகள் அறை வீட்டை பூட்டி கொண்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? பெற்றோர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நான் சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் வாடகைக்கு இருக்கும் பொழுது ஓடி ஓடி போய் ஜெபிப்பேன். என் பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? டோரை திறக்கும், லைட்டாக எட்டி பார்க்கும், போயிடும். நல்லா கவனிங்க, நீங்கள் தான் ரோல் மாடல் உங்கள் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கும் ஒரு வேதனைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்காதனால பிள்ளைகள் தீமையை பற்றி கொள்ளுகிறார்கள். அது சொல்லுது, இந்த செல்லை வாங்கிட்டேன்னா நான் தற்கொலை பண்ணி கொடுவேன். உங்களுக்கு தெரியுமா? உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வீட்டுக்கு நான் சென்றேன். அவங்க சொல்கிறாங்க, இதை எப்படி நான் விடுவிப்பேன்னு கேட்குறாங்க. கர்த்தர் ஒருவர் தான் விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பிள்ளைகள், நீங்கள் தான் ரோல் மாடல். பெற்றோர்களே, நீங்கள் தீமையை வெறுக்கும் போது தான் உங்கள் பிள்ளைங்க தீமையை வெறுப்பாங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? இந்த இடத்துல 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கும் தாவீது, யோசேப்பு 2 பேரையும் பற்றி நம்மளுக்கு நன்கு அறிந்ததை வாசிக்க வேண்டாம். கவனிங்க. தாவீது ஆடு மேய்ப்பவன் தான், அற்பமாக எண்ணப்பட்டவன் தான். ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார், கோலியாத்தை வீழ்த்தினார் அவருடைய நாமத்தினாலே. அவர் போன இடமெல்லாம் வெற்றி கிடைத்தது. ஹல்லேலூயா. போன இடத்திலெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். நல்ல ஒரு அரசன், நீதியோடு இருந்தவர், நேர்மை, உண்மை, அன்பு, இரக்கம் எல்லாமே அவரிடத்தில் இருந்தது. நான் உங்களுக்கு யோசேப்பை பற்றி சொல்லுகிறேன், அப்பொழுது தான் புரியும். யோசேப்பு நல்ல அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். அவனுடைய குணங்களும் அப்படிதான். நல்ல தேவ பக்தி உடையவர், எப்பொழுதும் செபிக்கிறவர். நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு மனுஷனுக்குள்ளாக நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. தாவீது துதித்து பாடுவதில் அவ்வளவு உற்சாகத்தோடு துதிக்கிறார். கர்த்தர் பிரியப்படுகிறார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னவர் தான். யோசேப்பு, நீங்கள் ஆதியாகமம் 39 வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி வருகின்ற காரியங்கள், அவருடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், படுகொலியில் தள்ளினார்கள். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 2 பேருக்குள்ளே நல்ல குணங்கள் இருந்தது தான். ஆனால் தாவீது 2 சாமுவேல் 11:1 யுத்தம் பண்ணுகிற காலத்தில் எங்கே போய் உட்கார்ந்தாரு? எருசலேமில் இருந்துட்டாரு. நல்லா கவனிங்க, எருசலேமில் இருந்துட்டாரு. சும்மா என்ன செஞ்சார்? உப்பரிகையின் மேலே போய் உலாத்திக்கிட்டு இருந்தார்.
அந்த சம்பவம் வாசிக்க வேணாம், எல்லாருக்கும் தெரியும். உப்பரிகையின் மேலே நிற்கிறாரு பாருங்களேன். நின்ன உடனே நம்மளுக்கு தெரியும், ஒரு ஸ்நானம் பண்ண பெண்ணை பார்க்குறாரு. எல்லாம் கவனிங்களா, எல்லாம் பார்க்குறாரு. தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், இது கெட்டதுன்னு அறிகிறான். எல்லாம் கவனிங்க, கெட்டதுன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் உணர்வு இல்லாது இருக்கிறான். ஏன்? அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல தாவீதுக்கு. நல்லா கவனிங்க, துதியில கரெக்டாக தான் இருந்தார், ஆனால் பாவம் என்கின்ற வருகின்ற பொழுது என்ன செய்கிறார்? தவறி விழுகிறார். அவரால் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, பாவம் அவரை மேற்கொண்டது. ஹல்லேலூயா. அதனால தான் தனிமையாக சில நேரங்களில் நீங்கள் இருக்கிறத அனுமதிக்காதீங்க. தனிமையாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் சத்ருவானவன் நம்முடைய சிந்தைகளில் வந்து விடுவான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவன் அறிந்திருக்கிறான், இது கெட்டது தான், இது தப்பு தான் அறிஞ்சிருக்கிறான், ஆனால் உணர்வில்லை. அதைத்தான் ரோமர் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. அல்லேலூயா. தனிமையை ஒரு நாளும் அனுமதிக்காதிருங்கள். ஒரு வேளை தனிமையில் உட்காரும் போது உங்கள் சிந்தையை என்ன செய்வா? தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். அது பாவம்னு அவனுக்கு தெரியும், அறிஞ்சிருக்கிறாரு, கெட்டதுன்னு தெரியும், அறிஞ்சிருக்கிறாரு, ஆனால் உணர்வு இல்லாமல் போனார் தாவீது. அதே யோசேப்பு போத்திபாரின் மனைவி வற்புறுத்தும் பொழுது அது கெட்டது என்று அறிந்தார், தீமை என்று அறிந்தார், ஆனால் உணர்வுள்ளவனாய் என்ன செய்தார்? பாவத்தை இவர் மேற்கொண்டார். ஹல்லேலூயா. பாவத்தை மேற்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை மேற்கொள்ள முடியல, இவர் என்ன செஞ்சார்? பாவத்தை மேற்கொண்டார். அதில் சத்திய வார்த்தையில் நான் படித்து பார்க்குறேன், இவருடைய நெகட்டிவ் என்ன, ஏன் அப்படி விழுந்தார்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. இன்றைக்கும் யாரையும் நம்பாதிருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மளிடத்தில் ஆண்டவர் எண்ணத்தை கேட்கிறார். ஒரு அதிகாலை எழுந்திருச்சு நம்மளால் செபிக்க முடியலை, அதனால தான் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம் போராட்டம், அது நான் ஸ்டாப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை ஊய்த்து பார்க்குறதுக்காது நேரம் இருக்கா? இல்லை. பைபிளை திறக்க நேரம் இருக்கா? இல்லை. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, இது கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் கூட 10 நிமிஷம் நான் ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, வேத சத்தியத்தை இன்னும் அநேக ஜனங்கள் பொக்கிஷமாய் கொடுத்தோம், அதை இன்னும் என்ன செய்யலை? கடைசி நாட்களில் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், வெறுமனே போய் நிற்போம். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, ஒரு காரியத்தை செய்ய முடியும், ஒரு காரியத்தை செய்ய முடியும், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தா. ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த இடத்துல பாருங்க, இது தீமை அப்படின்னு அறிஞ்சிருக்கிறாரு, ஓடிட்டார் வேகமா. உணர்வுள்ள யோசேப்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாவத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தரிடத்தில் பலன் கேங்க, தனிமையை அனுமதிக்காதிருங்கள். அங்கே தான் இங்கே நடந்துச்சு. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தாவீது கடைசி பாருங்க, இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்துகிறார். உணரும் போது தான் அவர் உணர்கிறார். அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கலகம் உண்டானது. தன் சொந்த பிள்ளைகளே, அப்சலோம், அம்னோன், தாமார், அவருடைய பிள்ளைகள், அந்த அம்னோன் தாமார் மீது தவறான சிந்தை கொண்டு அவளை கேவலப்படுத்தினான். அதனால் அப்சலோம் அம்னோனை கொலை செய்தான். அப்சலோமும் ஒரு நாள் கொலை செய்யப்பட்டார். தாவீதுக்கு இது மிகவும் வருத்தமாக இருந்தது. தன்னுடைய சொந்த பிள்ளைகள், கர்த்தர் மன்னித்தார், உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய ரட்சிப்பை அடைந்ததுக்கு பிறகு நாம் பாவம் செய்வோம், ஆனால் அவருடைய இரக்கம் கெடுப்பது அரிது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அதனால தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரே வியாதிகள் பிடிக்கிறது. நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே நான் தீமையை வெறுக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கும் என்னுடைய காரியம் முடிவுக்கு வரல, 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே துவக்கிறது நீங்களா இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய சித்தத்தை கேட்கணும். என் பிஸி வாழ்க்கையிலையும் நான் சொல்றேங்க, ஆண்டவர் மான் கால்களை போல மாற்றும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் மான் கால்களை போல மாற்றுகிறார். வேத வார்த்தை, சத்திய வார்த்தை விசுவாசியுங்கள். சத்திய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பது நேரம் கொடுத்து நீங்க செலவழிக்கலைனா கர்த்தர் சொல்லுவார், ஒரு நாளில் நானும் என் கதவை அடைத்து போடுவேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. நான் அடிக்கடி என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன், காது இருக்கா? இருக்கு. எதுக்குன்னு கேட்பேன். அந்த காது கேட்குறதுக்கு. கேட்குதான்னு கேட்பேன். கேட்குதும்பாங்க. என்ன கேட்டேன்னு கேட்பேன். திருப்பி முதல்ல இருந்து வருவேன். என்ன கேட்டேன்னு கேட்பேன். காது கேட்குதான்னு கேட்டீங்க. சரி, இன்றைக்கும் தீமையை வெறுத்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த வார்த்தைப்படி கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. பிப்ரவரி 30க்குள்ளே கர்த்தர் தீர்க்கமாக இதை செய்து முடிப்பார். ஆனால் தீமையை நீங்கள் வெறுக்கணும். இன்றைக்கி ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்போமா? நாம் அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது, பிரசன்னம் இருக்குது. ஆண்டவரே அப்பா, இத்தனை நாட்களும் ஆண்டவரே, ஆண்டவரே உன் மேலே வைத்த நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் இருதயத்தை திறந்து கொடுக்கணும், ஆண்டவரத்தில் ஒப்படைக்கணும். ஆண்டவரே, நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது தான் ஆண்டவர் இந்த இடத்துல வரும் பொழுது தீர்க்கமாய் அதை தான் சொல்லுகிறார். என் சனங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, தீமையை வெறுக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிப்ரவரி 2026 30க்குள்ளாக அவர்களுடைய காரியத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். தாவீதுக்கு ஆண்டவர் பாருங்க, அவருடைய முடிவு என்ன? அந்த முடிவில் ஒரு சமாதானம் இல்லை. தன்னுடைய சொந்த பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்சலோம் கொலை செய்யப்பட்ட போது உனக்கு பதிலாக நான் மரித்திருக்கலாம் என்று வேதனையோடு சொல்லுகிறார் தாவீது. இன்னைக்கு இருதயத்தை திறந்து கொடுப்பீங்களா? யோசேப்பினுடைய முடிவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எகிப்தில் அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். பாவத்தை மேற்கொண்டார். ஆண்டவர் எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினார். சகோதரர்களை கொண்டு வந்து சேர்த்தார் கர்த்தர். அந்த முடிவு சமாதானமாய் இருந்தது. தாவீதுடைய முடிவு சில மன வருத்தத்தையே கொடுத்தது. எல்லாரும் இருதயத்தை திறந்து கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இத்தனை வருஷமா ஆண்டவரா என் காரியத்திற்கு ஒரு முடிவு இல்லை, என் வியாதிக்கு ஒரு முடிவு இல்லை, என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லை, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறவங்க, என் பிள்ளையினுடைய திருமண காரியத்திற்கு ஒரு முடிவு இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி இல்லை, அதற்கு ஒரு முடிவு இல்லை என்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் உங்களை கர்த்தருக்கென்று ஒப்படைக்கும் பொழுது, அர்ப்பணிக்கின்ற பொழுது, தீமையை வெறுக்கின்ற பொழுது, இந்த நாளிலும் ஆண்டவரே நான் உணர்கிறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. நீங்க மனம் திரும்பணும். நீங்க மனம் திரும்புகிற பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே surely there is a future but your hope will not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு. சகோதர சகோதரியே, உன் வியாதிக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைக்கிறார். டாக்டரிடம் போய் செலவழித்துக் கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் உன் வியாதிக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைக்கிறார். உன்னுடைய தீராத வியாதிக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வருகின்றார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒரு கடன் பிரச்சனை இருக்கிற ஒரு சகோதரி இந்த இடத்துல இருக்கிறீங்க. கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். நீங்க ஒப்படைக்கணும், தீமையை வெறுக்கணும். உங்கள் கண்களில் காணுகிற தீமை எதுவோ அதை எல்லாம் வெறுத்து விடுங்கள். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, தீமையை வெறுக்கிறேன் ஆண்டவரே, உண்மையே நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையே நேசிக்கிறேன்
ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வருஷத்தில் ஆண்டவரே நான் உம்மை மட்டும் நேசிக்க எனக்கு ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. இந்த நாளிலும் அநேக பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகமாய் இருக்கிறீங்க. அதற்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். உங்களுக்கு ஆவியினால் நிரப்புவார், அபிஷேக வல்லமையை தருவார். சகோதரியே எழுந்திரு என்று சொல்லுகிறார், ரைஸ் அப் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், குந்தி குந்தி எத்தனை நாளைக்கு நீ நடப்பாய்? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ வசனம் உனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நேரத்திலும் சிலருடைய தீராத வியாதிகள் மறைகிறது, தீராத வியாதிகள் மறைகிறது. வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அடிக்கடி வருகின்ற தேவையில்லாத பலவீனங்கள் இப்பொழுதே மறைத்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அவர் உங்களை தொட்டு குணமாக்குகிறார். அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் இறங்கி கொண்டிருக்கிறார், உங்கள் சரீரத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவ பிள்ளையே விடுதலை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகமளிக்கும் தேவன் இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார். அவருடைய தலமுள்ள கரங்களால் உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே எழுந்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருப்பாய்? எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, முடிவு சமாதானமாக இருந்தது யோசேப்புக்கு. தாவீதுக்கு முடிவு சில வருத்தத்தையே கொடுத்தது. ஆண்டவரே, தீமையை ஆண்டவரே மேற்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் முடிவில் சுவாமி நிற்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரா இந்த நாளிலும் மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரா இந்த நாளில் ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் சொன்ன மாதத்திலும் நீர் சொன்ன வருஷத்திலும் நீர் சொன்ன தேதிக்கு முன்பாகவே நீர் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நம்முடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் வல்ல இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.